த ஷேடோ மோனார்க் சங் ஜின்வூ விசஸ் ரியோமன் சுகுனா சாபங்களின் அரசன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? த ஷேடோ மோனார்க் சங் ஜின்வூ இவங்கிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டியே க்ளோஸ் காம்பட்ல இவன் வேற லெவல்ல சண்டை போடுவான். அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட பல மில்லியன் ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜின்வூவோட ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கும். கண்ணுமிக்கு நேரத்துக்குள்ள ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு செம ஸ்பீட் இருக்கும் அவன்கிட்ட. டைமை ஃப்ரீஸ் பண்ணி ஷேடோ டொமைனை யூஸ் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்து என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்கள போட்டு தள்ளிடுவான். யாருன்னா சங் ஜின்வூவை வேற லெவல் பவர் நினைக்கிறீங்களோ நீங்களும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்து சுகுனா, அவனும் ஒண்ணு சப்ப கிடையாது. அவன் சாபங்களின் அரசன் இல்லையா, அவனால மோஸ்ட் பவர்ஃபுல் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபயரா இருந்தாலும் சரி அதை மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்ணவும் முடியும். மோஸ்ட் பவர்ஃபுல் டொமைன் எக்ஸ்பான்ஷனையும் உருவாக்கி அதுல எனிமிஸை கொண்டு வந்து போட்டு தள்ள முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் தான் ரியோமன் சுகுனா, சாபங்களின் அரசன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்தா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஷேடோ மோனார்க் சங் ஜின்வூ கடைசி மூச்சு இருக்கிறதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டான். இந்த பக்கம் ரியோமன் சுகுனா, அவனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அவன் எவ்வளவு சேட்டை பிடிச்சவனு, கடைசி வரைக்கும் விட மாட்டான். அவனும் டஃப் கொடுத்தே தான் தீருவான். இதுல நம்மளுக்கு கன்க்ளூஷன் கிடைக்கணும்னா நம்ம ஸ்டான்லி வழியை தான் எடுத்தாகணும். ஸ்டான்லி என்ன சொல்லுவாரு, யார் ஜெயிக்கணும்னு ரைட்டர் தான் முடிவு பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க யார் ஜெயிக்கணும் நீங்க முடிவு பண்ணுங்க. சங் ஜின்வூ ஜெயிப்பானா இல்ல ரியோமன் சுகுனாவா? சங் ஜின்வூனா பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, ரியோமன் சுகுனா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம ஷேடோ மோனார்க் சங் ஜின்வூவா இல்ல நம்ம சாபங்களின் அரசன் ரியோமன் சுகுனாவா? யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யார் ஜெயிப்பாங்க நீங்க முடிவு எடுத்தாலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.